எல்லாரும் வந்து அப்படி கடவுளாக பார்க்க தொடங்கினாங்க. திடீர்னு தான் நான் என்ன சொன்னேன், என்ன கடவுள்னு யாரும் சொல்லிடாதுங்க, நான் கடவுள் கிடையாது, நான் சாதாரண ஒரு மனுஷி. உங்கள் மக்களுக்கு கஷ்டத்தை பார்த்து கடவுளே வந்து இறங்கி உங்களுக்கு உதவி இருக்காங்க. நம்ம எந்த நிலையில ஒரு சக்தியை கடவுளா நினைச்சு உருவகப்படுத்தி நம்ம அழைக்கிறோமோ அந்த சக்தியை நமக்கு உடம்புக்குள்ள வரும்போது மக்கள் என்ன கடவுளா பார்க்க தொடங்கினாங்க, என்ன அச்சான்னு கூப்பிட்டாங்க. நான் அப்போ அது எனக்கு பதில் பேசக்கூட முடியாது, அந்த அளவுக்கு மக்களுக்கு உதவி பண்ணிட்டு இருந்தேன். என்னோட ஒரு கூட்ட மக்கள் அந்த டைம்ல பயணித்தார்கள். எனக்கு அந்த விருதுகள் நான் பெற்றது மட்டுமல்ல எனக்கு மகிழ்ச்சி, என்னுடைய குழந்தைகளுக்கும் நிறைய வாங்கி கொடுத்துருக்கிறேன். அண்ணாமலை யூனிவர்சிட்டி. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பரதநாட்டிய கலைஞர் ராஜகளி நம்ம குமரி மாவட்டத்தில், அதாவது சிறு பிள்ளைங்களுக்கு பரதநாட்டியம் கற்பித்து கொடுத்து அவங்களையும் ஆசிரியராக்கி இன்னைக்கு திறமையான நிறைய ஆசிரியர்கள் உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு அப்பாற்பட்டு என்னன்னா, ஒரு சமூக நல அமைப்பு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி மக்களுக்காக போராட்டம், சுனாமி காலத்தில் மக்களுக்கு பணி, இப்படி நிறைய பணி செய்த இவங்க ஒரு சமூக சேவை. அவங்கள இன்னைக்கு பேட்டி எடுக்கிறத நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா. உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்க மேடம். என்னுடைய பெயர் வந்து ராஜகளி. நான் நாட்டிய ஆசிரியராக ஒரு 20 வருடங்களாக பணியாற்றி வருகிறேன். என்னுடைய பணி நிமித்தமாக நிறைய மாணவர்களை உருவாக்கி இருக்கிறேன்னு சொல்கிறத விட ஆசிரியர்களை உருவாக்கி இருக்கிறது எனக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சேலஞ்சாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஆசிரியர்கள் தான் ரொம்ப குறைவாக இருக்காங்க நாட்டியத்தில். அப்போது நிறைய மாணவிகளை உருவாக்குறத விட அவங்கள ஆசிரியர்களாகவும் அடுத்த கட்ட முயற்சியாக நான் உருவாக்கி இருக்கிறேன். அதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மேடம், இன்னைக்கு நாட்டிய கலை எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இன்னைக்கு மக்கள் அந்த நாட்டிய கலைக்கு எவ்வளவு தூரம் மதிப்பு கொடுத்துறாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மேடம். நாட்டியத்துறை வந்து வளர்ச்சி பெற்றிருக்கிறதுன்னு சொன்னால் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னு சொன்னால் இன்றைக்கி அது ஒரு பொருளாதாரம் பயங்கர பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கி ஒரு பிள்ளை படித்து முடித்து அவள் அரங்கேற்றம் முடிக்கணும்னு சொல்கிறதுக்குள்ள ஒரு எமௌண்ட்டு, ரொம்ப ஒரு எமௌண்ட்டு அவங்க செலவு பண்ண வேண்டி இருக்கிறதுனால நிறைய பெற்றோர்கள் திணறி போகிறாங்க. இப்படி எனக்கு பிள்ளையை படிக்க வைக்கிறத விட நிறுத்திடலாம் அப்படின்னு உள்ள ஒரு சூழ்நிலையில் அவங்க பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. என்னுடைய வாழ்க்கையிலும் அந்த சூழ்நிலைகள் உருவானதுனால தான் எனக்குடைய சின்ன வயதிலே வந்த தாக்கத்தினால இதை ஏழைகளும் கற்றுக்கொள்ளணும். இது வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு சமூகத்தினருக்குரிய நடனம் அல்ல, இது எல்லா மக்களும், பாமர மக்களும் ஏழை மக்களும் இதை பயன்பெறணும்னு உள்ள ஒரு எண்ணத்தோடு தான் நான் இதை கற்றுக் கொடுக்க தொடங்கினேன். எனக்கு கிடைக்காத அந்த ஒரு ஆசைகள் நிறைவேறாத இருந்தபோது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டனோ அதே போல் பல பிள்ளைகளும் பெற்றோர்களும் வருத்தத்துக்கு உள்ளாகிற நிலையை நான் புரிந்து கொண்டு இந்த நாட்டியத்தை நான் கையில் எடுத்து நிறைய பேருக்கு கற்றுக் கொடுத்து ஆசிரியர்களாக உருவாக்கி நிறைய ஸ்டேஜில் நிறைய பிள்ளைங்க சாதனை படைக்கிற விதமாக நிறைய அவார்டு வாங்குறதுக்குள்ள முயற்சிகளை எடுத்து நிறைய நான் நன்மை செய்திருக்கிறேன். ஆனால் இன்னும் நிறைய ஆசிரியர்கள் முன் வந்து இந்த நாட்டியத்தை லகுவாக்கணும், இன்னும் காசு உள்ள விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறதை குறைவு பண்ணால் இன்னும் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நாட்டியம் அப்படிங்கிறது ஒரு கலைத்துறை. இன்னைக்கு சினிஃபீல்டாக இருந்தாலும் சரி தான், அதே டைம்ல சின்ன திரைப்பு எல்லாத்துக்குமே வந்து ஒரு டான்ஸ்னாலே அடிப்படை அந்த நாட்டியத்துறை தான். உங்கள்கிட்ட படித்த மாணவர்கள் இன்னைக்கு ஆசிரியர்கிட்ட வந்துருக்காங்க, மேலும் பல துறையில முன்னுக்கு நல்ல நிலையில் இருப்பாங்கல்ல, அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மேடம். என்னுடைய குழந்தைகளை பற்றி நான் சொல்லணும்னு சொன்னால் ரொம்ப பெரிய பொசிஷனில் தான் இருக்காங்க. டான்ஸ் டீச்சர்னு சொல்கிறது அவங்களுக்கு அவங்க கல்வி கற்றதுக்கு மேற்பட்ட ஒரு பெரிய ஒரு தகுதியை பெற்று அதுக்கப்புறம் அவங்க சைடு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் அந்த மாதிரி ஒரு இதுக்காக தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு எக்ஸசைஸ், பாடி எக்ஸசைஸ், இன்னும் வந்து பிள்ளைங்களுக்கு நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுக்கறதற்காகவும் அந்த ஒரு யோகா மாதிரி தான் இதெல்லாம் அவங்க கைக்குள்ளே வச்சுருக்குறாங்க. ஒரு ஸ்டெபி ஜோன்ஸ்னு ஒரு பிள்ளை வந்து இன்னைக்கு ஒரு ஆர்டிஸ்டாக நிறைய சின்ன சின்ன திரைகளில் நடிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இனி ஐஸ்வர்யான்னு சொல்லிட்டு என்னுடைய மாணவி ரொம்ப ஸ்டாண்டர்டாக நிறைய சின்ன சின்ன ப்ரோக்ராம்லாம் நிறைய காரியங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், அப்படி பெரிய பெரிய துறைகளில் தான் அவங்க சாதிச்சுட்டு இருக்கிறாங்க. எனக்கு அது மிகவும் பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது நாட்டிய கலையில் உங்களுக்கு என்ன அங்கீகாரம் கிடைச்சிருக்கு, என்னென்ன விருதுகள் பற்றிங்க, இந்த விஷயங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் நாட்டியத்துறையை ரொம்ப மதிக்கிறேன். அதுக்கு காரணம் கூட நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு பிரபஞ்ச சக்தி தான். அது ஜீசஸா நம்ம வழிபட்டாலும் சரி, சிவனா வழிபட்டாலும் சரி, நம்ம எந்த நிலையில் ஒரு சக்தியை
கடவுளாக நினச்சி உருவகப்படுத்தி நம்ம அழைக்கிறோமோ அந்த சக்தியை நமக்கு உடம்புக்குள்ளே வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சாதிக்க முடியும்னு உள்ள ஒரு எண்ணத்தை எனக்கு இந்த நாட்டிய கலை கொடுத்துருக்குது. அதன் மூலம் நான் என்னென்ன பெற்றுக்கொண்டேன்னு சொன்னால் நிறைய விருதுகளை வாங்கியிருக்கிறேன். டாக்டரேட் அதன் மூலம் பெற்றிருக்கிறேன். எனக்கு நாட்டிய கலைமணி விருது கொடுத்தாங்க சென்னையிலேருந்து ஒரு அமைப்பினர். இன்னும் சிதம்பரத்துலேருந்து அவார்டு கொடுத்துருக்காங்க. இன்னும் அவார்டுன்னு சொன்னால் எனக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. எனக்கு அந்த விருதுகள் நான் பெற்றது மட்டுமல்ல எனக்கு மகிழ்ச்சி, என்னுடைய குழந்தைகளுக்கும் நிறைய வாங்கி கொடுத்துருக்குறேன். அண்ணாமலை யூனிவர்சிட்டி அந்த அமைப்பில் அந்த பிள்ளைங்க நிறைய பேர் கிரேட் எக்ஸாம் எழுதி ஃபஸ்ட்டு கிளாஸில் பாஸ் பண்ணனால எழில்ராமன் அப்படி சொல்கிற ஒரு இசை ஆசிரியர் எனக்கு உறுதுணையாக இருந்து அந்த சிதம்பரத்திலே அந்த பிள்ளைங்கள் நாட்டியங்கள் ஆடக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி கொடுத்து நிறைய பிள்ளைகள் அவார்டுகள் எல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழி அமைப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்தாங்க. நான் பெற்றதை விட என்னுடைய மாணவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த அவார்டு தான் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்குது. மேடம், நீங்க சமூக நல ஒரு சேவைக்கு பொதுமக்களுக்காக நிறைய காரியங்கள் பண்ணியிருக்கீங்க. அதாவது மத நல்லிணக்கம், குறிப்பா சொல்ல போனா கொரோனா காலத்தில் மக்களுக்கு செய்த பணிகள், அதுக்கப்புறமா நம்ம பெண்களுக்காக நீங்க ஆபத்து வரும்போது அவங்களுக்காக செய்த போராட்டங்கள், இதை பற்றி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க மேடம். என்னுடைய சமூக பணி என்பது நான் குழந்தை பருவத்தில இருந்தே எனக்கு நிறைய கிடைக்காத காரியங்களை அடுத்தவங்களுக்கு செய்யறதுல நான் சிறு வயதிலேயே ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியை எனக்கு கொடுத்ததுனால நான் சின்ன வயசுல இருந்தே அடுத்தவங்களுக்கு உதவுவதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் என்னுடைய அந்த காலகட்டங்களில் என்னுடைய பணப்பற்றாக்குறை, வசதியின்மையின் காரணமாக பெரிய பெரிய அளவில் எல்லாம் செய்ய முடியல. ஆனால் இந்த நாட்டியத்துறையில் நிறைய ஏழை மாணவர்களுக்கு நான் இலவசமாகவே கற்றுக் கொடுத்து அவங்கள ஸ்டேஜில் ஒரு நாட்டிய ஆசிரியையாக உருவாக்குவதற்கு நிறைய முயற்சிகள் எடுத்து அதில் நான் வெற்றியும் பெற்றேன். அதனால் நிறைய மாணவர்களும் எனக்கு இதற்கு அவங்களுடைய அன்பை பரிமாறிக்கொண்டாங்க. பெற்றோர்கள் இன்னைக்கு என்ன பெருமையாக பேசும்படியான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. இன்னும் என்னுடைய பள்ளி தோழர்களானாலும் சரி, என்னோடு பயணித்த மக்களானாலும் சரி, இன்னும் அதை விட இன்னும் நான் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் போகின்ற அந்த சர்ச்சில் உள்ள பாதிரிமார்கள் அவர்கள் கூட என்னுடைய திறமை, என்னுடைய உண்மையான அந்த மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த மனப்பான்மையை கண்டுகொண்டு என்னோடு அவர்கள் பயணித்தார்கள். பல துறைகளிலும் என்னை உருவாக்க முயற்சித்தார்கள். பாதிரிமார்கள் மட்டுமல்ல, இன்னும் எல்லா மதத்தினரும் என்னை அரவணைத்து அவர்கள் எனக்கு எந்தெந்த விதத்தில் தேவைகள், இப்போ சிதம்பரத்திற்கு நான் போக வேண்டும் என்றால் எனக்கு வழிகாட்டுவதற்கு யாரும் இல்லை. ஆனால் ஒரு குடும்பத்தினர் முழுமையாக என்னோடு பயணித்து என்னோடு அந்த காரியங்கள் எல்லாம் ஈடுபட்டு அவர்கள் அந்த தியாகம் பண்ணது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இன்னும் எடுத்துக்கொண்டால் நிறைய பேருடைய ஒத்துழைப்பினால் தான் நான் இந்த அளவுக்கு மக்களுக்கு சேவை செய்திருக்கிறேன். அடுத்தபடியாக நான் முழுவதுமாக என்னை அர்ப்பணித்தது இந்த கொரோனா காலகட்டம் தான். கொரோனா காலகட்டத்தில் நான் அப்படியே மாறிட்டேன். என்னுடைய சூழ்நிலை மொத்தமாகவே மாறிட்டு, மக்களுக்கு கஷ்டம்னு சொல்லி மக்கள் அழுது கொண்டிருந்த டைமில் வீடு வீடாக ஓடி ஓடி போய் மக்கள் தேவைகளை கேட்டு, நான் என்ன சொல்கிறேன்னா, நான் பண்ணதா எனக்கு தெரியல, நான் அப்படின்னா நடந்தே போக முடியாது, அப்படியே பறந்து போகிற மாதிரி தான் இருக்குது. எல்லா மக்களுக்கும் தேவைகளுக்கு ஏற்றவாறு அந்தந்த இடங்களில் போய் காரியங்கள் செய்த போது மக்கள் என்ன கடவுளாக பார்க்க தொடங்கினாங்க, என்ன அச்சான்னு கூப்பிட்டாங்க. நான் அப்போது எனக்கு பதில் பேசக்கூட முடியாது, அந்த அளவுக்கு மக்களுக்கு உதவி பண்ணிட்டு இருந்தேன். என்னோட ஒரு கூட்ட மக்கள் அந்த டைம்ல பயணித்தார்கள். எல்லாரும் அப்படி கடவுளா பார்க்க தொடங்கினாங்க. திடீர்னு தான் நான் என்ன சொன்னேன், என்ன கடவுள்னு யாரும் சொல்லிடாதுங்க, நான் கடவுள் கிடையாது, நான் சாதாரண ஒரு மனுஷி, உங்க மக்களுக்கு கஷ்டத்தை பார்த்து கடவுளே இறங்கி உங்களுக்கு உதவி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் நிறைய பேருக்கு விளக்கத்தை கொடுத்த பிறகுதான் கொஞ்சம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. திருப்பி மகளிர் தினம் மார்ச் 8 வந்தாலே நானா இருக்க மாட்டேன், அப்படியே ஒரு கூட்டத்தை உருவாக்கி ஒரு பேரணி நடத்துறதாவது இருக்கு. அப்போ அந்த சமூகத்தில் நடந்த ஒரு பெண்களுக்கு நடந்த ஒரு பிரச்சனை ஏதாவது ஒன்றை கையில் எடுத்து அதை வச்சு நாங்கள் போராட்டம் நடத்துகிற மாதிரி இருக்கோம். அது மாதிரி இனி மக்களை எல்லாம் கூட்டி மக்களுக்கு நிறைய நல்ல ஆலோசனைகள் கொடுக்கறது, மக்களுக்கு ப்ரேயர், அந்த ப்ரேயர் வழியாக மக்களுக்கு உதவிகள் பண்ணுறது, அந்த ப்ரேயரில் வருகிற அந்த காணிக்கைகள் காசுகள் எல்லாம் எடுத்து அந்த ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டது. கொரோனா காலகட்டங்கள்ல அதெல்லாம் மறக்கவே முடியாது. இப்போ பசின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், பசித்து இருப்பவருக்கு எவ்வளவு
அந்த ஒரு பசிக்கிறதுன்னு சொன்னாலே அது ஒரு பெரிய ஒரு கடினமான ஒன்று. அந்த பசியை ஆற்றுக்குள்ள ஒரு சூழ்நிலையை எனக்கு அந்த ஒரு கூட்டம் மக்களை வச்சு கடவுள் நடத்தினான்னு சொல்லும்போது பெரிய ஒரு மகிழ்ச்சி. இன்னும் வந்து இப்போ கூட நாங்கள் கடைசியாக இப்போ பேரணி நடத்தினது வந்து புதுச்சேரியில் அந்த குழந்தைய அந்த 6 கயவர்கள் கொண்டது. புதுச்சேரி அந்த மாணவி இன்றைக்கு நான் கண்ணுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்காங்க. நான் இப்போ அழாத நாட்கள் இல்லை. பெண்களுக்கு நடக்கிற கொடுமைகளுக்காக கட்டாயம் தட்டி கேட்கணும். ஆனால் நான் இப்படியெல்லாம் நிறைய நல்ல காரியங்கள் செய்யும்போது என்னை யாரும் ஏற்றுக்கொள்ளலை. என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க, துன்பப்படுத்தினாங்க. என்னுடைய உறவினர்களுக்கு தெரியலை நான் என்ன பண்ணுறேன்னே தெரியல. அவங்க என்ன இந்த மாதிரி மாறிட்டாங்க இப்படி அப்படின்னு சொல்லி அவங்க என்கிட்ட முன்னாடி இருந்த அந்த குணநலன்களை வச்சு ஆராய்ந்த போது அவங்க கொஞ்சம் திணறி போனாங்க. ஆனால் அவங்கள நான் அன்பு செய்கிறேன், அவங்கள நான் மறுக்கல. அவங்க கொஞ்சம் கோவப்பட்டாங்க, என்ன ரொம்ப கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணால் கூட என்ன ஒரு அமைப்பினர் வந்து காப்பாற்றினாங்க. ஏஎஸ்எம்டி சபைன்னு சொல்லுற ஒரு அமைப்பு வந்து எனக்கு ஒரு பாதிரியார் உடையை கொடுத்து நீங்கள் பணி செய்யுங்கம்மா, உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஎஸ்எம்டி சபை மட்டும் கிடையாது, பல அமைப்பினர் வந்து எனக்கு உதவிக்கரம் கொடுத்தாங்க. எஃப்என்ஐ தமிழச்சின்னு ஒரு அமைப்பு வந்தாங்க. எல்லாரும் உதவிக்கரம் கொடுத்ததுனால தான் நான் திருப்பியும் மீண்டுமாக இந்த பணிகளை சிறப்பாக செய்ய முடிந்தது. எனக்கு அந்த புதுச்சேரியில் உள்ள அந்த ஆர்த்தி என்ற மாணவிக்கு நடந்த கொடுமை என்னை மிகவும் பாதித்திருக்கிறது. நிச்சயமாக இதற்காக நம்ம எல்லாருமே போராடணும். இனி உள்ள பிள்ளைகளுக்கு, இந்த சின்ன பிஞ்சு குழந்தைகளுக்கானாலும் சரி, மகளிருக்கானாலும் சரி, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரவே கூடாது. அதற்காக எல்லாரும் ஒரு ஒற்றுமையாக நின்று போராடணும். அதுதான் என்னுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது. குழந்தைகள் பக்கம் எல்லாருக்கும் கவனமும் கட்டாயம் இருக்கணும். பெற்றோர்கள் பிள்ளைகளை ரொம்ப கவனமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். அது மாதிரி ஸ்கூல்ல ஆனாலும் சரி, அங்க போகும்போதும் அந்த ஆசிரியர்கள் அந்த பிள்ளைகளை நிறைய விழிப்புணர்வுகளை கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு நிறைய விழிப்புணர்வுகளை கொடுத்தா அந்த பிள்ளைங்க கவனமா இருப்பாங்க. அப்படி நிறைய காரியங்களை நானும் பண்ணிட்டு இருக்கிறேன், மற்ற மக்களும் பண்ணணும். அதை தான் நான் விரும்புகிறேன். ராஜகிளி அவங்க சஞ்சையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு குமரி மாவட்ட சாதனை பெண்மணிகள் 3ஆம் பாக நூல் வெளியிட்டுள்ளோம். இந்த நிகழ்ச்சியில் இவங்க பேட்டி கொடுத்ததும் ரொம்ப அருமையான விஷயங்கள்லாம் நம்மகிட்ட கலந்துக்கிட்டாங்க. மேலும் இந்த மாதிரி ஒரு சாதனை பெண்மணிகளோ அல்ல ஒரு சாதனையாளர் சந்திக்கலாம் என்று கூறி இந்த ஒரு காணொலி நிகழ்ச்சி முடித்துக்கொள்ள நன்றி, வணக்கம்.